வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன் ராயன் ட்ரான்ஸ்டாக் சேனலுக்கு. நான் உங்கள் ராயன். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீலிங் வித் மிஸ் ஜெண்டரிங் அண்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்குதா? ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த மிஸ் ஜெண்டரிங்லாம் நடக்குது? ஸோ மிஸ் ஜெண்டர் என்பது ஒருவர் ஒருவரின் பாலின அடையாளத்தை சரியாக பிரதிபலிக்காதனால அந்த கூறுகளை அல்லது சொற்களை பயன்படுத்தும் போது தான் இதெல்லாம் ஏற்படும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு திருநங்கை பார்த்துட்டு அவன்னு சொல்கிறதோ, இல்லை ஒரு திருநம்பியை பார்த்துட்டு அவள்னு சொல்கிறதோ இது தவறான பரிதானமாக தான் கருதப்படும். ஸோ மிஸ் ஜெண்டரிங் நடக்கிறதுக்கு என்ன காரணங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ சில பேருக்கு கரெக்டான ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பழக்கம். அவங்க முன்னாடியே யூஸ் பண்ணுறதே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்கள் உங்களோட நியூ ஐடென்டிட்டி மாற்றினா கூட அதை அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிடணும்னு கூட அவங்களுக்கு அந்த புரிதல் கூட இருக்காது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கலாச்சார வழக்கம். ஸோ சில கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் நோம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். அதனால நான் ட்ரெடிஷ்னல் ஐடென்டிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் காலத்துக்கு ஏற்ற போல தான் நம்மளும் மாறணும்னு நான் நினைக்கிறேன். மிஸ் ஜெண்டர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? நீங்கள் மிஸ் ஜெண்டரிங்னு ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்களா? இதுக்கு கீழே கொஞ்சம் பாயிண்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைல்டாக கரெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் தே இல்லை தேம் இல்லை ஷீ இல்லை ஹீன்னு ப்ரோனவுன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு கூட நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அவங்கள்ட்ட. இரண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறு காமெடி. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கூட ஜோக் கூட பண்ணலாம். நீங்கள் இஃப் யாராவது உங்களை மிஸ் ஜெண்டர் பண்ணிட்டாங்களா, நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓப்ஸ் நீங்கள் என்னை மிஸ் ஜெண்டர் பண்ணிட்டீங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட்ஸை செட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்ட் பண்ண பின்னாடி கூட இன்னும் மிஸ் ஜெண்டர் பண்ணுறாங்களா அவங்கள, கண்டிப்பாக லிமிட் செட் பண்ணுங்கள். அதாவது ஒரு பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், என்னோடய ப்ரோனவுன்ஸுக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட கம்யூனிட்டி நபர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அன்பு கொடுத்து அன்பு வாங்கிப்போம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வழியில் உங்களை ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளக்கம் கொடுங்க. அவங்க ஓப்பன் டு இட்டாக இருந்தால் நீங்கள் புரிய வைக்கலாம். ஏன் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு கூட நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் பேசுகிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஐடென்டிட்டி சத்தியமாக வேலிட்டுங்க. நீங்கள் டிசர்வ் டு பி ரெக்கனைஸ். ஸோ எப்பொழுதுமே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட மிஸ் ஜெண்டர் அனுபவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுடையது. நன்றி, வணக்கம்.